என் பெயர் ரூபாலி. நான் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் மருமகளாக வாழ்க்கைப்பட்டு வந்தேன். ஆனால் அங்கு ஒருவருக்காகவும் பரிந்து பேச எவரும் தயாராக இல்லை. ஒவ்வொருவரும் தங்களைப் பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள். எல்லாரும் தங்கள் வேலை என்னவோ அதை மட்டுமே பார்த்து கொண்டு சுயநலமாக வாழ்ந்து வந்தார்கள். என் புகுந்த வீட்டில் என் மாமனாரும் மாமியாரும் இருந்தார்கள். என் மாமியாருக்கு என் அம்மாவின் மேலிருந்த அதே அன்பு இருந்தது. ஏனென்றால் என் அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டதால் என் மாமியாரிடம் என் அம்மாவை நான் கண்டேன். நானும் அவர்களிடம் அதேபோல்தான் நடந்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் என் மாமியாருக்கு என் மாமனார் செய்த ஒரு காரியம், அதை பார்த்து என் உடல் சிலிர்த்து போனது. என் மாமனார் என் மாமியாரிடம் அப்படி நடந்து கொண்டார். என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நான் 7 சகோதரர்களுக்கு ஒரே ஒரு தங்கை. இதுவரை என் சகோதரர்கள் யாருக்கும் திருமணமாகவில்லை. ஏனென்றால் நான் தான் எல்லாரையும் விட மூத்தவள். என் சகோதரர்கள் எல்லாரும் என்னை விட இளையவர்கள். நான் என் பெற்றோருக்கு முதல் குழந்தையாக பிறந்தவள். என் தந்தை எப்போதும் தன் வேலைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் எனக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. நான் எப்போதும் வீட்டு வேலைகளிலேயே மூழ்கிக் கிடந்தேன். என் சகோதரர்கள் எல்லாரும் வேலைக்குச் சென்றார்கள். என் கடைசி 2 தம்பிகள் மட்டும் வீட்டிலேயே இருந்தார்கள். நான் இத்தனை அதிகமான மனிதர்களுக்கு சமையல் செய்ய வேண்டியிருந்தது. இங்கு காலகட்டங்கள் நகர எனக்கு வயதும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் என் தந்தைக்கு என் திருமணத்தைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னை காட்டிலும் ஒரு வயது சிறியவனான என் தம்பிக்கு அவர் திருமணம் செய்ய நினைத்தபோது என் தந்தையின் உறவினர்கள் எல்லாரும் அவரிடம் முதலில் மகளை கவனித்து அவளுக்கு திருமணம் செய்துவை என்று கூறினார்கள். அதற்கு என் தந்தை, மகளுக்கு திருமணம் செய்ய என்னிடம் வரதட்சணை இல்லை. மருமகள் என்றால் என்ன, அவள் இலவசமாகவும் வருவாள், கூடவே வரதட்சணையும் கொண்டு வருவாள் என்றார். இந்த பேச்சால் நான் மிகவும் மனவேதனை அடைந்தேன். இப்போது மெல்ல மெல்ல என் வயதும் கூடிக்கொண்டே போனது. சில நாட்களுக்குப் பிறகு என் அண்ணி வீட்டிற்கு வந்தாள். அவள் வந்த பிறகு இந்த வீட்டில் நான் வாழ்வதே நரகமாக மாறியது. ஏனென்றால் அவள் வீட்டு வேலைகள் எதையும் தொட்டுக்கூட பார்க்க மாட்டாள். வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானே செய்ய வேண்டியிருந்தது. முன்பும் நான் தான் எல்லா வேலைகளையும் செய்து வந்தேன். ஆனால் இப்போது அண்ணி வந்துவிட்டதால் அவளுக்கும் சில பொறுப்புகள் இருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அண்ணி எதையுமே செய்யவில்லை. அவள் நாள் முழுதும் ஓய்வு மட்டுமே எடுத்துக்கொண்டிருப்பாள். அண்ணி வந்ததால் எனக்கு வேலைகள் குறைந்து நிம்மதி கிடைத்துவிட்டது என்று வீட்டிலுள்ளவர்கள் நினைத்தார்கள். நான் மிகவும் மனமுடைந்து என் அம்மாவை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். என் அம்மா இறந்த அன்றிலிருந்து இந்த வீட்டின் முழு பொறுப்பும் என் மேல் விழுந்துவிட்டது. என் சகோதரர்களைப் பற்றியும் எனக்கு மிகுந்த கவலை இருந்தது. ஆனால் இந்த வீட்டில் யாருக்கும் என்னை பற்றி கவலை இல்லாதபோது நான் ஏன் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று என் மனதை தேற்றிக்கொண்டேன். நான் பார்ப்பதற்கும் அவ்வளவு அழகாக இல்லை. ஒரு சாதாரண முகவடிவம் கொண்ட பெண் நான். இப்போது எனக்கு ஏறக்குறைய 35 வயது ஆகிவிட்டது. என்னுடன் படித்த பழகிய தோழிகள் அனைவருக்கும் திருமணமாகி அவர்களுக்கு 2 அல்லது 3 குழந்தைகள் கூட இருந்தார்கள். ஆனால் நானோ இன்னும் திருமணமாகாமல் இருந்தேன். ஒரு நாள் என் சித்தப்பா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் என் தந்தையிடம், முதலில் மகளுக்கு திருமணம் செய்துவை, அதற்கு பிறகு மற்ற வேலைகளைப் பார் என்று மிகவும் வற்புறுத்தி கூறினார். என் தந்தை மிகவும் வயதானவராகிவிட்டார். இருந்தாலும் அவர் தன் வேலையை செய்து கொண்டே இருந்தார். அவர் தன் பிள்ளைகள் மீது ஒருபோதும் கவனம் செலுத்தியதில்லை. அவருக்கு பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது. அந்த பணத்தையும் அவர் தனக்காகவும் தன் மகன்களுக்காகவும் மட்டுமே செலவழித்தார். அவர் எவ்வளவு சம்பாதித்தாரோ அதைக் கொண்டு தன் ஆசைகளையும் மகன்களின் ஆசைகளையும் மட்டுமே நிறைவேற்றிக் கொண்டார். என்னிடம் யாருமே எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளவில்லை. நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி போலத்தான் வாழ்ந்து வந்தேன். என் சித்தப்பாவும் தாத்தாவும் பிடிவாதம் பிடித்ததால் என் தந்தை எனக்கு திருமணம் செய்யச் சம்மதித்தார். மாப்பிள்ளையையும் என் சித்தப்பாவே தேடிக் கொண்டு வந்தார். எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது, இந்த வீட்டை விட்டு எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று நான் மகிழ்ந்தேன். ஆனால் எனக்கு எப்போதும் ஒரு ஆசை இருந்தது. நான் செல்லும் புகுந்த வீடு சிறியதாகவும் குறைவான உறுப்பினர்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டுமென்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த மாப்பிள்ளையை பார்த்து அவனது குடும்பத்தைப் பற்றி தெரிந்தபோது என் இதயம் உடைந்து நொறுங்கியது. எனக்கு திருமணம் ஆகவிருந்த அந்த நபர் மிகவும் கருப்பான நிறம் கொண்டவராக இருந்தார். அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பத்தைப் போலவே மிகப்பெரியதாக இருந்தது. அவருக்கு 6 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தனர். சகோதரிகள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. சகோதரர்கள் அனைவரும் தங்கள் மனைவிகளுடன் வேறு வேறு நகரங்களில் வசித்து வந்தார்கள். இங்கு இந்த மாப்பிள்ளை மட்டும் தன் தாய் தந்தையுடன் இந்த வீட்டில் வசித்து வந்தான். இந்த மாப்பிள்ளையிடம் இருந்த ஒரே நல்ல விஷயம் என்னவென்றால் அவன் நன்றாக சம்பாதித்தான்.
அவனுடைய வீடும் அரண்மனை போல பெரிதாக இருந்தது. மற்ற சகோதரர்கள் அனைவரும் தங்கள் பங்குகளை வாங்கிக் கொண்டு பிரிந்து சென்று விட்டதாக கேள்விப்பட்டேன். இந்த மாப்பிள்ளை மிகவும் கருப்பாக இருந்ததால் அவனுக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போயிருக்கிறது. இதனால்தான் என் சித்தப்பா இந்த வரனை கொண்டு வந்தார். ஏனெனில் இங்கு என் தந்தைக்கோ எனக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணமே இல்லை. எனக்கு வயதும் அதிகமாகிவிட்டதால் வேறு வரன்களும் வரவில்லை. அதனால் என் தந்தை இந்த வரனுக்கு சம்மதம் தெரிவித்தார். இந்த திருமணத்திற்கு சம்மதித்ததற்கு மிக முக்கிய காரணம் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணை தேவையில்லை என்பதுதான். ஏனென்றால் இறைவனின் அருளால் அவர்களிடம் எல்லாமே வசதியாக இருந்தது. மாப்பிள்ளையின் அம்மா வந்து எனக்கு ஒரு தங்க மோதிரத்தை அணிவித்தார். எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்றும் என் கணவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றும் நான் மகிழ்ச்சியடைந்தேன். தோற்றத்தில் என்ன இருக்கிறது? மனிதனின் குணம் மற்றும் சம்பாத்தியம் நன்றாக இருக்க வேண்டும். மேலும் எனக்கு என் மீது மரியாதையும் அன்பும் செலுத்தும் ஒரு கணவன் மட்டுமே தேவைப்பட்டான். இந்த நம்பிக்கையோடு என் தந்தை என்னை அந்த நபருக்கு திருமணம் செய்து வைத்தார். என் புகுந்த வீடு எங்கள் வீட்டிலிருந்து மிகவும் தொலைவில் இருந்தது. என் சகோதரர்களோ அல்லது என் தந்தையோ யாரும் மாப்பிள்ளையின் வீட்டிற்கு சென்று வீட்டை பார்க்கவில்லை. அவர்கள் ஏதோ கடமைக்காக என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் எனக்கு என் சித்தப்பாவின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவர்தான் இந்த வரனை கொண்டு வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் நம்பிக்கை தவறாகி போனது. நான் விடைபெற்று என் புகுந்த வீட்டிற்கு வந்தபோது என் கணவரின் வீடு மிகப்பெரியதாக இருப்பதைக் கண்டேன். என் கணவரின் நிறமும் மிகவும் கருப்பாக இருந்தது. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தனித்தனி வீடுகளில் வாழவில்லை. மாறாக அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில்தான் கூட்டாக வாழ்ந்து வந்தார்கள். திருமணம் முடிந்த சில நாட்கள் வரை அவர்கள் அனைவரும் திருமணத்திற்காக வந்த விருந்தினர்கள் திருமணம் முடிந்ததும் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அங்கேயேதான் தங்கியிருந்தார்கள். யாரும் தங்கள் சொந்த வீட்டிற்கு செல்வதாக தெரியவில்லை. என் கணவரைத் தவிர அவருக்கு 6 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களின் 6 மனைவிகளும் அங்கேயே இருந்தார்கள். அந்த தம்பதியருக்கு பல குழந்தைகளும் இருந்தனர். என் கணவருடன் என் ஆரம்ப நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் கழிந்தன. ஆனால் சில நாட்களிலேயே என் கணவர் வேலை விஷயமாக வெளியூருக்குச் சென்றுவிட்டார். இங்கு என்னை என் மாமியார் நன்றாக கவனித்துக் கொண்டார். என் மாமியார் மிகவும் நல்ல குணம் கொண்ட பெண். என் கணவரின் அண்ணிமார்கள் ஜதானிகள் எப்போதும் தங்கள் அறைகளிலேயே முடங்கி கிடப்பார்கள். அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதிலும் அலங்காரம் மேக்கப் செய்வதிலும் தான் நேரம் சரியாக இருந்தது. எனக்கு 2-3 நாட்கள் மட்டுமே ஓய்வு எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இந்த வீட்டின் முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கொண்டேன். இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் நேர்மையாக வேலை செய்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டில் எனக்கு அந்த வேலைக்காரர்கள் மீது முழு நம்பிக்கை வரவில்லை. எனவே அவர்கள் வேலை செய்வதை கண்காணிப்பது என் கடமையாக மாறியது. என் பொறுப்பைக் கண்டு என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இவ்வளவு மனிதர்கள் இருந்தபோதிலும் அந்த வீட்டில் எப்போதும் ஒரு நிசப்தம் மயான அமைதி நிலவியது. யாரும் தங்கள் அறைகளை விட்டு வெளியே வருவதே இல்லை. என் கணவர் வெளியூர் சென்றதிலிருந்து நான் என் அறையில் தனியாகத்தான் தூங்க வேண்டியிருந்தது. என் கணவரின் குணம் மிகவும் நல்லது. திருமணத்தின் முதல் இரவிலிருந்தே அவர் என்னிடம் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டார். என் கணவர் நல்லவராக கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அவர் மிகவும் கருப்பாக இருந்ததால் அவருக்கு மிக தாமதமாகத்தான் பெண் கிடைத்து திருமணம் நடந்தது. நான் இரவில் என் அறையில் தூங்கச் செல்லும்போது நான் தனியாக இருக்கும் வேளையில் நள்ளிரவில் யாரோ அலறும் சத்தமும் கத்தும் சத்தமும் கேட்பது போல இருக்கும். இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கிறதோ என்று நான் பயந்தேன். ஏனென்றால் யாரோ நடக்கும் காலடிச் சத்தமும் எனக்கு கேட்கும். பகல் முழுவதும் இந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அறைகளுக்குள்ளேயே பூட்டிக் கிடப்பார்கள். அப்படியிருக்க இரவில் இந்த வீட்டில் உலாவுவது யார்? எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் என் கணவரை நினைத்து ஏங்கினேன். இப்போது ஒவ்வொரு நாளும் யாரோ நடப்பதும் கத்துவதுமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. நான் பயந்து கொண்டு என் அறையிலேயே பூட்டிக் கிடந்தேன். நள்ளிரவில் இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடக்கிறது என்று யாரிடமாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். மறுநாள் நான் என் மாமியாரிடம் இதை பற்றி கேட்டபோது என் கேள்வியை கேட்டு அவர்கள் சற்று பதற்றமடைந்தார்கள், பேச்சை மழுப்பினார்கள். இது மிகவும் பெரிய வீடு. இந்த வீட்டில் பல மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒருவேளை யாராவது நள்ளிரவில் விழித்திருக்கலாம். அல்லது அண்ணிமார்களின் குழந்தைகள் யாராவது அழுதிருக்கலாம். அது எனக்கு கத்தும் சத்தமாக கேட்டிருக்கலாம். அது என் பிரமையாக கூட இருக்கலாம் என்று என் மனதை தேற்றிக் கொண்டேன். எப்படியும் எனக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நான் என் குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும், வீணாக எங்கும் கவனத்தை திருப்பக்கூடாது என்று நினைத்தேன். இந்த வீட்டின் தொடர் அமைதியால் நான் மிகவும் சலிப்படைந்தேன். எப்போதாவது என் கணவருடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடக்கும். அதைத் தவிர எனக்கு வெளியே எங்கும் சென்று வர அனுமதியோ தொடர்போ இல்லை. இந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டின் உறவினர்கள் யாரும் வருவதோ போவதோ இல்லை.
ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய வேலையை தாங்களே பார்த்து கொண்டார்கள், தங்களைப் பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள். ஒருநாள் இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது மீண்டும் யாரோ மிக பலத்த சத்தத்துடன் கத்தும் குரல் கேட்டது. இன்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நள்ளிரவில் கத்துவது யார்? இவ்வளவு இரவில் வீட்டில் உலாவுவது யார் என்று பார்க்க நான் எழுந்தே விட்டேன். நான் சென்று பார்த்தபோது என் மாமனார் யாரிடமோ தொலைபேசியில் கத்தி கத்தி பேசிக் கொண்டிருந்தார். என் மாமனார் அடிக்கடி தொலைபேசியில் உரத்த குரலில் பேசுவது வழக்கம். அவருடைய குரல்தான் வீடு முழுவதும் எதிரொலித்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவது, சண்டை போடுவது, தன் இஷ்டப்படி நடப்பது மற்றும் போனில் நீண்ட நேரம் அரட்டையடிப்பது இதுதான் என் மாமனாரின் வேலை. ஏனென்றால் அவர் எந்த வேலையும் செய்வதில்லை, வீட்டிலேயேதான் இருப்பார். வீட்டில் உள்ள அனைவரும் என் மாமனாருக்கு மிகவும் பயப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். என் மாமியாரும் கூட தன் கணவரைக் கண்டு நடுங்குவார். என் மாமனாரின் நடத்தை இந்த வீட்டில் யாருடனும் சரியாக இருப்பதில்லை. அவர் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை, அவருக்கு தோன்றுவதை மட்டுமே அவர் செய்வார். நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு இரவும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நள்ளிரவில் வீட்டில் உலா வரும் அந்த மனிதன் வேறு யாருமல்ல, என் மாமனார்தான். ஒவ்வொரு இரவும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நள்ளிரவில் வீட்டில் உலா வரும் அந்த மனிதன் வேறு யாருமல்ல, என் மாமனார்தான். அவர் இரவில் யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டே இருப்பார். சில நேரங்களில் அவர் இரவில் என் மாமியாரை அடித்து உதைப்பார் என்பதை நினைத்து நான் மிகவும் பயந்திருந்தேன். அவர் என் மாமியாரிடம் எப்போதும் மோசமாகவே நடந்து கொண்டார். தன் மனைவியை தன் காலணிக்கு சமமாகவே அவர் கருதினார். என் திருமணம் நடந்த ஆரம்ப நாட்களில் இங்கே இப்படி எதுவும் இல்லை. ஆனால் என் கணவர் சென்றதிலிருந்தே இந்த வீட்டில் என்னென்னவோ நடக்கத் தொடங்கியது. அவர் என் மாமியாரை தினமும் அடிப்பார். என் மாமியார் சத்தமாக கத்தி அழுதபடியே இருப்பார். ஆனால் என் மாமனார் நிறுத்தவே மாட்டார். இப்போது நான் தினமும் இரவில் சென்று அவர்களின் சண்டைகளை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினேன். ஏனென்றால் அந்த கணவனும் மனைவியும் எந்த விஷயத்திற்காக சண்டை போடுகிறார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. என் மாமனார் எந்த தவற்றுக்காக அவரை அடிக்கிறார் என்பதும் எனக்கு புரியவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு என் கணவர் என்னுடன் நேரம் செலவிடுவதற்காக 2-3 நாட்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். என் கணவர் வந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் என் கணவர் வீட்டிற்கு வந்த நாளிலிருந்தே என் மாமனார் மாமியார் மீது கை வைப்பதை நிறுத்திவிட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கணவர் வீட்டில் இருக்கும்போது என் மாமனார் மாமியாரை அடிப்பதில்லை என்பதை நான் முன்பே கவனித்திருந்தேன். அப்போது வீட்டின் அனைவரும் டைனிங் டேபிளில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவார்கள். என் கணவர் முன்னிலையில் வீட்டின் சூழலே முற்றிலும் மாறிவிட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு நாள் என் கணவர் என்னிடம், "நீ நன்றாக தயாராகு, நாம் வெளியே எங்காவது சுற்றி பார்க்கச் செல்லலாம்" என்று கூறினார். நான் என் கணவருடன் தயாராகி வெளியே சென்றேன். என் கணவர் என்னை ஒரு பெரிய உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். என் கணவர் என் முகத்தை பார்த்து, "என்ன ஆச்சு? உன் மூடு சரியில்லையா? நீ சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிடவில்லை" என்றார். என் மாமியாரை பற்றியும் வீட்டின் சூழ்நிலையைப் பற்றியும் நான் மிகவும் கவலையடைந்திருந்ததால் இந்த நேரத்தில் என் கணவரிடம் இதை பற்றி பேசுவது சரியா இல்லையா என்று யோசித்தேன். பிறகு நான் என் கணவரிடம் அனைத்தையும் சொல்ல முயற்சித்தேன். ஏனென்றால் திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் இருவரும் முதல் முறையாக ஒன்றாக நேரம் செலவிட வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தோம். இப்படிப்பட்ட விஷயங்களை பேசி என் கணவரை நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் மறுபுறம் நான் அந்த வீட்டின் மருமகள் என்றும் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் மிகுந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் கணவரிடம், "உங்கள் தந்தை ஏன் இரவில் தன் மனைவி மீது கை வைக்கிறார்?" என்று கேட்டுவிட்டேன். இந்த கேள்வியை கேட்டதும் என் கணவர் மிகுந்த ஆச்சரியத்துடன் என்னை நோக்கி, "உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துள்ளதா? அப்படி எதுவும் இல்லையே" என்றார். மேலும், "என் தந்தை என் தாயை மிகவும் நேசிக்கிறார்" என்று கூறினார். நான் மேலே ஏதோ சொல்லப் போனேன். அதற்குள் என் கணவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர் அந்த ஃபோனை பேசுவதற்காக என்னை விட்டு எழுந்து சென்றுவிட்டார். என் கணவரின் முகபாவனையிலிருந்து அவருக்கு இந்த விஷயத்தில் எதுவும் தெரியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். 5 நிமிடங்களுக்குப் பிறகு என் கணவர் திரும்பி வந்து, "சொல்லு, நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்?" என்று என்னிடம் கேட்டார். அதற்குப் பிறகு நான் அவரிடம் எதையும் கூறவில்லை. ஒருவேளை எனக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம், இப்போது வீட்டிற்குச் செல்லலாம், மிகவும் நேரமாகிவிட்டது என்று கூறிவிட்டேன். அதன் பிறகு நான் என் கணவருடன் வீட்டிற்கு திரும்பினேன். அடுத்த 2 நாட்களுக்குப் பிறகு என் கணவர் மீண்டும் தன் வேலை விஷயமாக வெளியே சென்றுவிட்டார். என் கணவர் செல்லும்போது எனக்கு ஷாப்பிங் செய்வதற்காக சில பணத்தை கொடுத்துவிட்டுச் சென்றார். "உனக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி வா, நாம் வெளியே சென்ற அன்று நமக்கு ஷாப்பிங் செய்ய நேரம் கிடைக்கவில்லை" என்று கூறினார்.
எனக்கு மூத்த அண்ணி ஜடானி யாரும் இல்லாததால் என்னுடன் யாரும் வரவில்லை. ஏனெனில் அந்த வீட்டில் யாரும் என்னிடம் ஒழுங்காக பேசுவதே இல்லை. என் மாமனார் சம்மதிக்க மாட்டாரோ என்ற பயத்தில் நான் என் மாமியாரிடமும் கேட்கவில்லை. வீட்டின் வேலைக்கார பெண்களுடன் எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருந்தது. சமேலி என்ற வேலைக்கார பெண்ணிடம், நீ என்னுடன் மார்க்கெட்டிற்கு வருகிறாயா என்று கேட்டேன். அவள் உடனே என்னுடன் வர சம்மதித்தாள். இந்த வீட்டில் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் யார் என்ன செய்தாலும் இந்த வீட்டில் யாருக்கும் கவலையில்லை. அதனால்தான் நான் வேலைக்கார பெண்ணை என்னுடன் அழைத்துச் சென்று மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்துவிட்டு வந்தேன். நான் மார்க்கெட்டிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது என் மாமியாரின் அறைக்கதவு திறந்திருந்தது. நான் மெதுவான அடிகளுடன் என் மாமியாரின் அறைக்கதவு அருகில் சென்றேன். அவளுடைய அறையிலிருந்து சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. போதும், நிறுத்துங்கள், இனி என்மேல் அராஜகம் செய்யாதீர்கள் என்று அவள் கூறிக்கொண்டிருந்தாள். அதன் பொருள் இன்று என் மாமனார் மீண்டும் என் மாமியாரை கொடுமைப்படுத்துகிறார் என்பதாகும். இப்போது அது இரவு நேரமல்ல, பகல் நேரம். நான் என் கையில் இருந்த ஷாப்பிங் பைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு என் மாமனார் பேசுவதை காது கொடுத்து கேட்கத் தொடங்கினேன். என் மாமியார் சத்தமாக, என்னுடன் இப்படி செய்யாதீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள், எவ்வளவு காலம் என்னுடன் இப்படி செய்து கொண்டிருப்பீர்கள் என்று கத்தினார். என் மாமியார் மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். என் மாமனார் என் மாமியாருக்கு அப்படி என்னதான் செய்கிறார் என்று நான் கதவு இடுக்கின் வழியாக எட்டிப் பார்த்தேன். அதை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. என் மாமனார் என் மாமியாரின் தலைமுடியை வெட்டிக் கொண்டிருந்தார். என் மாமனார் என் மாமியாரை அடித்து உதைக்கிறார், அதனால்தான் என் மாமியார் இவ்வளவு சத்தமாக அழுகிறார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது என்று நிரூபணமானது. ஏனென்றால் அவர் அவளை அடிக்கவில்லை, மாறாக அவளுடைய தலைமுடியை வெட்டிக் கொண்டிருந்தார். அதற்காகவே என் மாமியார் கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்பது எனக்கு புரியவே இல்லை. தலைமுடி என்பது ஒரு பெண்ணின் அணிகலன் அல்லவா? ஒவ்வொரு பெண்ணின் அழகும் அவளது கூந்தலில்தானே இருக்கிறது. என் மாமனாரின் ஒரு கையில் என் மாமியாரின் வெட்டப்பட்ட முடியும், மறு கையில் கத்திரிக்கோலும் இருந்தன. இப்போது என்னால் இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. எனவே நான் கத்திக்கொண்டே அறைக்குள் சென்றேன். அறைக்குள் சென்று என் மாமனாரிடம், அப்பா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் மாமனார், மருமகளே, உன் மாமியாரின் செயல்களுக்கு இந்த தண்டனை மிகவும் குறைவு என்று நினைத்து சந்தோஷப்படு என்றார். மேலும் அவள் செய்த காரியங்களுக்கு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தியிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு என் மாமனார் அறையை விட்டு வெளியேறினார். நான் என் மாமியாரின் அருகில் சென்று அவரை அணைத்துக் கொண்டேன். ஏனென்றால் அந்த பாவம், அவள் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். நான் அவளிடம், இங்கே என்ன நடக்கிறது அப்பா, ஏன் உங்கள் தலைமுடியை வெட்டினார் என்று கேட்டேன். என் மாமியார், அவர் தினமும் இப்படித்தான் செய்கிறார், முதலில் என்னை அடிப்பார், பிறகு என் முடியை வெட்டுவார் என்று கூறினாள். நான், ஆனால் அவர் உங்களை அடிக்கவில்லை, உங்கள் முடியை மட்டும்தான் வெட்டுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன். என் மாமியார், இந்த மனிதன் மிகவும் கொடூரமானவன், எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்றாள். மேலும், மருமகளே, நான் எந்த தவறும் செய்யவில்லை, உனக்கு இன்னும் இந்த வீட்டைப் பற்றி எதுவும் தெரியாது, அதனால் உன்னால் இதை புரிந்து கொள்ள முடியாது, நான் நிரபராதி என்றாள். நான் அவளிடம், அவர் உங்களுடன் இப்படி செய்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டுமே என்று கேட்டேன். என் மாமியார், மருமகளே, இந்த வீட்டில் ஒவ்வொருவருக்கும் தங்களைப் பற்றி மட்டுமே கவலை, எனவே யாரும் யாருடைய விஷயத்திலும் தலையிடுவதில்லை என்றாள். ஏனென்றால் இந்த வீட்டில் உள்ள அனைவரும் என் இளைய மகனின் சம்பாத்தியத்தில்தான் சாப்பிடுகிறார்கள். நீ இந்த வீட்டிலுள்ளவர்களிடம், முக்கியமாக உன் மாமனா பிளாக்காரிடம் கவனமாக இரு, அவர் மிகவும் ஆபத்தான மனிதர் என்றாள். எந்த ஒரு விஷயத்தையும் உன் கணவரிடம் சொல்லாதே, இல்லையென்றால் அவர் என்னை கொன்றுவிடுவார் என்றும் கூறினாள். என் மாமியார் என்னை வலுக்கட்டாயமாக அறையை விட்டு வெளியே அனுப்பி, இனிமேல் எங்கள் சண்டைக்கு நடுவில் வராதே, இல்லையென்றால் உனக்கு நல்லது நடக்காது என்றாள். நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, உன் அறைக்குச் செல் என்றாள். நான் அமைதியாக அவளுடைய அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மாமனார் என் மாமியாருடன் சரியாக நடந்து கொள்ளவில்லை. என் மாமியார் ஒரு நல்ல பெண், அவளுக்கு இப்படி ஒரு அநீதி நடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் என் அறையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது படிக்கட்டுகளில் என் மாமனாரை சந்தித்தேன். என் மாமனார் என்னை சத்தம் போட்டு நிறுத்தினார். அவர், ஒருமுறை என் பேச்சைக் கேள், உனக்கு என் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்காது என்று எனக்கு தெரியும் என்றார். எனக்கு என் மாமனாரின் பேச்சு புரியவில்லை. அவர் என் அருகில் வந்து, நீ மிகவும் புத்திசாலி பெண் என்று எனக்கு தெரியும், என் மகனைப் போலவே அவனும் மிகவும் புத்திசாலி என்றார்.
நான் என் மாமனாரிடம், ஆனால் நீங்கள் அம்மாவுடன் மிகவும் தவறாக நடந்து கொள்கிறீர்கள் என்றேன். என் மாமனார், இரு, நான் உனக்கு முழு கதையையும் விளக்குகிறேன் என்றார். அப்போதுதான் உனக்கு என்மேல் நம்பிக்கை வரும், இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதும் தெரியும் என்று கூறிவிட்டு தன் பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்தார். அதில் ஏதோ செய்துவிட்டு சில புகைப்படங்களைக் காட்டி மொபைலை என்னிடம் நீட்டி, இதைப் பார், இதற்கு பிறகு நீ என்னை தவறாக நினைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றார். என் மாமனார், நான் ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல, ஆனால் எந்த ஒரு ஆணும் தன் மனைவி துரோகம் செய்வதை பார்த்தால் அவளை ஏதோ ஒரு வழியில் கட்டுப்படுத்தத்தான் செய்வான் என்றார். அந்த புகைப்படங்களை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போல் இருந்தது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கும்போதே திடீரென்று என் மாமியார் படிக்கட்டுகளில் வந்து என் கையிலிருந்த மொபைலை பிடுங்கிக் கொண்டாள். அவள் என் கையை பிடித்து இழுத்து, நீ இன்னும் உன் அறைக்குச் செல்லவில்லையா என்று கேட்டாள். நான் என் மாமியாரிடம் ஏதோ சொல்ல முயன்றேன். ஆனால் அதற்குள் அவள், உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது, உன் அறைக்குச் செல், இனி எங்களுக்குள் தலையிடாதே என்றாள். நான் என் கையை என் மாமியாரிடமிருந்து உதறித் தள்ளினேன். அவள் கண்களை விரித்து என்னை ஆச்சரியமாக பார்த்தாள். நான் என் மாமியாரை உற்று நோக்கினேன். இரவு நேரத்தில் மீண்டும் அதே அலறல் சத்தமும் கத்தலும் கேட்டுக்கொண்டிருந்தது. என் மாமியாரின் தலைமுடி மிகவும் நீளமாக இருந்தது. என் மாமனார் அவளது முடியை வெட்டி வெட்டி அவளை பாதி மொட்டையடித்திருந்தார். என் மாமியார் எப்போதும் தன் தலைமீது முந்தானையை போர்த்திக் கொண்டே நடமாடினாள். இப்படியே பல நாட்கள் கடந்து சென்றன. என் கணவர் வீட்டிற்கு வரும்போது வீட்டின் சூழல் மிகவும் நன்றாக இருக்கும். அவர் சென்றதும் மீண்டும் மோசமாகிவிடும். நான் இதைப் பற்றி என் கணவரிடம் சொல்ல முயற்சிக்க நினைத்தேன். ஆனால் என் மாமியார் என்னை கடுமையாக தடுத்திருந்தார். நீ உன் கணவரிடம் ஏதாவது சொன்னால் அது உனக்கு நல்லதல்ல, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திவிடுவேன் என்று மிரட்டியிருந்தாள். இப்போது எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஏற்படத் தொடங்கியது. இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்பது எனக்கு புரியவே இல்லை. மன அழுத்தத்தினாலும் அலறல் சத்தத்தினாலும் நான் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மாமியார் என் கணவரின் தாய், எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவள் என்னிடம் ஒருபோதும் மாமியார் போல் நடந்து கொண்டதில்லை. இந்த விஷயங்களையெல்லாம் என் மனதில் யோசித்துப் பார்த்தேன். ஆனால் என் மாமியார் அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடும் என்று என் மனம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அடுத்த நாள் விடிந்தது. நான் ஆச்சரியமடைந்தேன். என் மாமனார் என் மாமியாரிடமும் என்னிடமும் மிகவும் நன்றாக நடந்து கொண்டார். ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பதை என் மாமனார் உணர்ந்துவிட்டார் என்று நான் நினைத்தேன். அவர்கள் இருவரிடமும் நான் மிகுந்த அன்பைக் கண்டேன். அவர்களுக்கிடையே அன்பு இருப்பது மிகவும் முக்கியம் என்று நான் மகிழ்ச்சியடைந்தேன். இப்போது பல நாட்களாக என் மாமனார் என் மாமியாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. இப்போது நான் கவலையின்றி இருந்தேன். என் மனதில் இருந்த மன அழுத்தமும் நீங்கத் தொடங்கியது. நாட்கள் நன்றாக கழிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் இரவு சுமார் காலை 9 மணி இருக்கும். நான் என் அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என் மாமனார் என் அறைக்குள் வருவதைக் கண்டேன். அவரை பார்த்தவுடனே நான் என் தலைமீது முந்தானையை இழுத்து போர்த்து கொண்டேன். நான் அவரிடம், அப்பா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், மருமகளே, நான் உனக்காக என் கையால் தயாரித்த டீயை கொண்டு வந்திருக்கிறேன். உன் மாமியாருக்கும் உன் கணவருக்கும் என் கைடீ மிகவும் பிடிக்கும் என்றார். மருமகள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவளுடன் யாரும் சரியாக பேசுவதில்லை என்று நினைத்தேன். இசிலியே புள்ளிதான் உனக்காக டீ போட்டு எடுத்து வந்தேன் என்றார். டீயை குடித்துவிட்டு என் கைடீ எப்படி இருக்கிறது என்று சொல் என்றார். என் மாமனார் மிகவும் நல்ல மூடில் இருந்தார். நான் ஆச்சரியத்துடன் என் மாமனாரை பார்த்து கொண்டிருந்தேன். இத்தனை நாட்களாக என் மாமனாருக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அவர் என் மாமியாருடன் சேர்த்து என் மீதும் கருணை காட்டி வந்தார். நான் அவருடைய கையிலிருந்து டீ கப்பை வாங்கிக் கொண்டு, நன்றி அப்பா என்றேன். நான் என் மாமனாரிடம், இன்னும் டீ கொஞ்சம் சூடாக இருக்கிறது. நான் இவ்வளவு சூடாக டீ குடிக்க மாட்டேன், ஆரியவுடன் குடித்துக் கொள்கிறேன் என்றேன். என் மாமனார், இல்லை மருமகளே, என் கண் முன்னாடியே குடி. உன் வாயால் என் டீயைப் பற்றிய புகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், அப்பா, இப்பதான் நான் 2-3 கிளாஸ் தண்ணீர் குடித்தேன். அதனால் என் வயிறு கொஞ்சம் உப்பலாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்தால் என் டீ கப் காலியாக இருப்பதை காண்பீர்கள். மேலும் உங்கள் டீயைப் பற்றி நான் இப்பொழுதே பாராட்டி விடுகிறேன். டீ நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் என் தந்தைக்கு நிகரானவர். எந்த ஒரு மகளும் தன் தந்தை கொடுத்த பொருளை குறை கூற மாட்டாள், எப்போதும் பாராட்டுவாள். என் மாமனார் புன்னகைத்து, அப்படியா சங்கதி என்று கூறினார். அவர் என் தலையில் கை வைத்து, தீர்க்காயுசுடன் இரு, நான் கிளம்புகிறேன், டீயை கண்டிப்பாய் குடித்துவிடு என்றார். நான் தலையசைத்தேன்.
அவர் சென்றதும் நான் எழுந்து டீ கப்பை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குச் சென்று டீயை கீழே ஊற்றிவிட்டேன். கப்பை மீண்டும் கொண்டு வந்து டேபிளின் மேல் வைத்தேன். ஏனெனில் எனக்கு டீ குடிப்பதற்கு சற்றும் விருப்பமில்லை. இரவு நேரத்தில் நான் டீ குடித்தால் எனக்கு உணவு செரிமானம் ஆகாது. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த விஷயத்தை நான் என் மாமனாரிடம் கூற முடியாது. ஆனால் என் மாமனாருக்குள் இப்போது பெரிய மாற்றம் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நீண்ட நாட்களாக என் மாமனார் நள்ளிரவு நேரத்தில் என் மாமியாரை எந்த கொடுமையும் செய்யவில்லை. சொல்லப்போனால் அவர் கொடுமை செய்வதையே மறந்துவிட்டார். டிவி பார்த்துக்கொண்டே இருந்ததால் எனக்கு மிகவும் நேரமாகிவிட்டது. அதனால் டிவியை ஆஃப் செய்துவிட்டு என் கணவருடன் சேட்டிங்கில் பேசத் தொடங்கினேன். இந்த நேரத்தில் அவரும் தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் யாரோ ஒருவரின் நிழல் என் அறையை நோக்கி வருவது போல் உணர்ந்தேன். நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் உடனே என் மொபைலை அணைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டேன். யாரோ கதவை திறந்து என்மேல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் கதவை மூடினார்கள். என் அறைக்குள் வந்தது யார் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் மீண்டும் என் கணவருடன் சாட்டில் பேசத் தொடங்கினேன். ஆனால் எனக்கு அறைக்கு வெளியிலிருந்து ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. நான் என் மொபைலை வைத்துவிட்டு வெளியே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக என் அறையிலிருந்து மெதுவாக பதுங்கி பதுங்கி வெளியே வந்தேன். என் மாமனார் என் மாமியாரின் வாயை பொத்திக் கொண்டு அவளை எங்கோ கூட்டிச் செல்வதைக் கண்டேன். நான் அவர்களுக்கு பின்னால் சென்றேன். இந்த வீட்டில் ஒரு அண்டர்கிரவுண்ட் பேஸ்மெண்ட் சுரங்க அறை இருப்பதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அதைப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் என் மாமியாரை கட்டாயப்படுத்தி இழுத்துக்கொண்டு அந்த பேஸ்மெண்ட் உள்ளே சென்றார். நானும் சத்தமில்லாமல் அவர்களுக்கு பின்னால் சென்றேன். என் மாமனார் பேஸ்மெண்ட் உள்ளே என் மாமியாரை கூட்டிச் சென்று விட்டார். ஆனால் அவர் பேஸ்மெண்ட் படிக்கட்டுகளின் கதவை திறந்து வைத்திருந்தார். அதனால் நானும் அந்த பேஸ்மெண்ட் உள்ளே அமைதியாக சென்றேன். பேஸ்மெண்ட் உள்ளே ஒரு சிறிய அறை இருப்பதைக் கண்டேன். என் மாமியாரை அந்த அறைக்குள் என் மாமனார் கூட்டிச் சென்று விட்டார். நான் அங்கேயே நின்று அவர்களின் பேச்சைக் கேட்கத் தொடங்கினேன். என் மாமனார் என் மாமியாரை நாற்காலியில் உட்கார வைத்து கயிற்றால் கட்டினார். அங்கே பேஸ்மெண்டில் வேறு யாரோ ஒருவரும் இருந்தனர். என் மாமனார் அவரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு என் மாமனார் என் மாமியாரிடம் கூறியதைக் கேட்டு என் உலகமே ஸ்தம்பித்தது. என் மாமனார் கூறினார், இந்த வீட்டிலிருக்கும் அத்தனை சொத்துக்களும் உன் ஒரே மகனுடையது. இதையெல்லாம் நீ என் பெயருக்கு மாற்ற வேண்டும் என விரும்புகிறேன். எத்தனை வருடங்களாக நான் இந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று உன்னை கொன்று இங்கேயே புதைத்து விடுவேன். நீ உன்னுடைய கள்ளக்காதலனுடன் ஓடிவிட்டாய் என்று எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன். இப்பொழுது சீக்கிரம் இந்த பேப்பர்களில் கையெழுத்திடு. அப்போதுதான் உன் மகனின் சொத்துக்கள் அனைத்தும் என் பெயருக்கு வரும் என்றார். என் மாமியார் கூறினார், நான் செத்தாலும் அப்படிச் செய்ய மாட்டேன். இதெல்லாம் என் ஒரே மகனின் கடின உழைப்பால் வந்த வருமானம். நீயும் உன்னுடைய அயோக்கிய பிள்ளைகளும் என் மகனின் உழைப்பை அனுபவிக்க வேண்டுமா? எத்தனை வருடங்களாக உன்னுடைய இந்த உண்மையை என் மகனிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்துப்பார். இப்போது மருமகளிடமிருந்தும் மறைக்க வேண்டியுள்ளது. என் மாமனார் என் மாமியாரின் முகத்தில் பலமாக ஒரு அறை விட்டார். மேலும் அவரிடம் அவளுக்கு இன்று நான் டீயில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து மயக்கமடையச் செய்துவிட்டேன் என்றார். அவளுக்கு எதுவுமே தெரியாது. காலை கண் விழிக்கும்போது தன் மாமியார் கள்ளக்காதலனுடன் ஓடிவிட்டாள் என்பதுதான் அவளுக்கு தெரியும். ஏனெனில் நான் அவளுக்கு காட்டிய போட்டோக்களை அவள் நம்பிவிட்டாள் என்றார். உண்மையில் அன்று என் மாமனார் மொபைலில் காட்டிய போட்டோக்கள் என் மாமியாரினுடையது. அவை மிகவும் ஆபாசமான முறையில் எடுக்கப்பட்டிருந்தன. என் மாமனார் பிற ஆண்களுடன் என் மாமியாரின் போட்டோக்களை எடிட் செய்திருந்தார். ஆனால் அந்த போட்டோக்கள் அனைத்தும் என் மாமியாருடன் என் மாமனார் தன் மொபைலில் எடுத்தவைதான். இப்பொழுது என்ன விஷயம் என்று உங்களுக்குச் சொல்கிறேன். உண்மையில் அந்த மாமனார் என் மாமியாரின் இரண்டாவது கணவர் ஆவார். என் கணவர் என் மாமியாரின் முதல் கணவரின் ஒரே மகன். என் மாமியாருக்கு முதல் திருமணம் நடந்தபோது அவர் விதவையானார். என் மாமியாரின் முதல் கணவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இறப்பதற்கு முன்பே பிறக்கப்போகும் தன் குழந்தையின் பெயரில் சொத்துக்கள் அனைத்தையும் எழுதி வைத்துவிட்டார். ஏனெனில் அவர் இறக்கும்போது என் மாமியார் கர்ப்பமாக இருந்தார். என் மாமியாரின் பெற்றோர் அவளுக்கு இந்த பேராசை பிடித்த மனிதனுடன் திருமணம் செய்து வைத்தனர். இவனுக்கு ஏற்கனவே பல பிள்ளைகள் இருந்தனர். என் மாமியாரிடம் தன் முதல் கணவரின் சொத்துக்கள் இருந்ததால் அவர் தன் ஒரே மகனை நன்றாக படிக்க வைத்தார். மேலும் முதல் கணவரின் பிசினஸை மீண்டும் தொடங்க ஊக்கமளித்தார். ஆனால் என் மாமனாரின் பிள்ளைகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் சொத்தில் சொகுசாக வாழ்ந்து வந்தனர். இந்த மனிதன் தன் இரண்டாவது தந்தை என்ற விஷயம் என் கணவருக்கு தெரியாது. என் மாமியார் இந்த உண்மையை அவனிடமிருந்து மறைத்திருந்தார். ஏனெனில் அவன் சிறுவயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி. பல குழந்தைகள் இரண்டாவது தந்தையையோ தாயையோ ஏற்றுக்கொள்வது கடினம்.
ஆனால் என் கணவர் கண் விழித்ததிலிருந்து என் மாமனாரைத்தான் தன் தந்தையாக நினைத்தார். அதனால் என் மாமியார் அவரிடம் சொல்ல நினைக்கவில்லை. ஆனால் என் கணவர் வளர்ந்து பெரியவனானதும் தன் முதல் தந்தையின் பிசினஸை மீண்டும் தொடங்கி அதை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்தார். பணத்திலிருந்து மேலும் பணம் சம்பாதித்தார். இது என் மாமனாருக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அவருடைய பிள்ளைகள் யாரும் என் கணவருக்கு இணையாக இல்லை. என் மாமியாரின் முதல் கணவரின் வருமானத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். என் கணவர் திறமைசாலியான பிறகும் இவர்கள் அனைவரும் என் கணவரின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர். அவனுடைய கடின உழைப்பின் வருமானத்தில்தான் இவர்கள் அனைவரும் தங்கள் செலவுகளை கவனித்துக் கொண்டனர். ஆனால் என் கணவர் தன் உழைப்பில் வாங்கிய அனைத்தையும் தன் தாயின் பெயரிலேயே எழுதினார். என் மாமனார் இப்போது அந்த சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்ற விரும்பினார். இதற்காக நீண்ட நாட்களாக என் மாமியாரை மிரட்டி வந்தார். என் கணவர் முன்னிலையில் என் மாமனார் மிகவும் நல்லவர் போல் நடித்தார். ஏனெனில் தன் கணவருக்கு இந்த உண்மை தெரிந்தால் ஆபத்து என்று நினைத்தார். இவர் இரண்டாவது கணவர் என்றும் இவனுடைய பிள்ளைகள் தன் தாய்க்கு பிறந்தவர்கள் அல்ல, மாமனாரின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் என்றும் தெரிந்தால் என் கணவர் சும்மா இருக்க மாட்டார். என் கணவர் அவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிடுவார். இப்போது என் மாமனார் பேப்பரில் கையெழுத்து வாங்கிய பின் என் மாமியாரை கொல்ல திட்டமிட்டார். அவள் இறந்த பிறகு அவளுக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருந்தது என்றும் அவள் ஓடிவிட்டாள் என்றும் நாடகமாட நினைத்தார். என் மாமியாருக்கு வயதானாலும் அவள் அழகாக இருந்தாள். அவளை பார்த்தால் வயதானவள் என்று சொல்ல முடியாது. அந்த அறையில் இருந்த மற்ற இருவர் என் மாமனாரின் மூத்த மகன்கள் ஆவர். அவர்கள் என் கணவரின் சொத்தை கொள்ளையடிக்க நினைத்தனர். என் மாமனார் என் மாமியாரின் தலைமுடியை வெட்டுவதற்கு காரணம் கூந்தல் பெண்ணிற்கு ஆபரணம் போன்றது. அவள் முடியை வெட்டி தினமும் அடித்தால் அவள் பயந்து போய் சொத்தை எழுதி தந்துவிடுவாள் என்று நினைத்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இத்தனை வருடங்களாக இதையெல்லாம் சகித்துக்கொண்டு தன் மகனின் சொத்தை அந்த துரோகியிடம் கொடுக்காமல் இருந்த என் மாமியாரின் தைரியத்திற்கு என் சல்யூட். என் மாமியாரின் மேல் இனிமேலும் கொடுமை நடப்பதை என்னால் பார்க்க முடியாது. அதனால் நான் ஒரு காரியம் செய்திருந்தேன். நான் என் அறையில் படுத்துக்கொண்டு என் கணவருடன் சேட் செய்து கொண்டிருந்தபோதே அறைக்குள் வந்தது என் மாமனார் என்பதை புரிந்து கொண்டேன். நான் என் கணவருக்கு மெசேஜ் மூலம் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டேன். என் கணவர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் இதை செய்ய நினைத்தேன். ஏனெனில் என் மாமனாரின் நடத்தை மாறியபோதே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அதோடு அவர் என் அறைக்கு முதன்முறையாக டீ எடுத்து வந்திருந்தார். என் கணவர் அந்த மெசேஜ்களை படித்துவிட்டு, நான் என் நண்பனை அனுப்பி வைக்கிறேன், அவனுடைய உதவியை பெற்றுக்கொள் என்று ரிப்ளை செய்தார். நான் இங்கிருந்து வீட்டிற்கு புறப்படுகிறேன். இது உண்மையாக இருந்தால் என் தந்தை மற்றும் அவருடைய பிள்ளைகளை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்றார். ஒருவேளை இது பொய்யாக இருந்தால் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன் என்றார். நான் என் கணவரிடம், உங்கள் நண்பனை அனுப்புங்கள், எனக்கு எல்லாம் சம்மதம் என்று கூறினேன். நான் பேஸ்மெண்ட் படிக்கட்டுகளில் ஏறி கதவருகே வந்தேன். அங்கே என் கணவரின் நண்பர் வந்திருந்தார். அவர் என் கணவரின் நண்பர் மட்டுமல்லாமல் ஒரு போலீஸ் அதிகாரியும் கூட. ஏனெனில் நான் என் கணவரிடம், உங்கள் தந்தை தினமும் இரவில் உங்கள் தாயை அடிக்கிறார், முடியை வெட்டுகிறார் என்று கூறியிருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே நேரில் வந்து பாருங்கள். இன்றும் அவர் அதைத்தான் செய்யப்போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லியிருந்தேன். கதையின் அடுத்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை அறிய நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது இதில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா? ஏனென்றால் நான் தூங்கிவிட்டேனா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நான் இரவில் தூங்காமல் அவர் மீது கண்வைலாக் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். அதனால் ஒருவேளை இப்போது அவர் என் விஷயத்தில் எச்சரிக்கையாகிவிட்டார். நான் என் கணவரின் நண்பரை கீழே உள்ள அடித்தளத்திற்கு பேஸ்மெண்ட் அழைத்துச் சென்றிருந்தேன். என் மாமனாரும் அவருடைய மகன்களும் என் மாமியாரை கையெழுத்து போடும்படி அடித்து கட்டாயப்படுத்துவதை அவர் தன் சொந்த கண்களால் பார்த்தபோது அவர் என் மாமனாரையும் அவருடைய 2 மகன்களையும் கைது செய்தார். அவர்கள் 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்றார். காலை விடிந்ததும் என் கணவரும் வீட்டிற்கு வந்துவிட்டார். ஏனென்றால் அவருடைய நண்பர் என் கணவருக்கு ஃபோன் செய்து அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார். என் கணவர் முன்னிலையில் முழு உண்மையும் வெளிவந்துவிட்டது. அதனால் அவர் தன் தந்தை மற்றும் அவருடைய அனைத்து மகன்கள் மீதும் வழக்கு தொடர்ந்தார். என் மாமியாரும் நீதிமன்றத்தில் கோர்ட் சாட்சி கூறினார். அதனால் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகவே வந்தது. எங்கள் வீட்டில் வசித்து வந்த என் மூத்த மைத்துனர் மற்றும் அவருடைய மனைவி, கொழுந்தியாள் என அனைவரும் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்போது இந்த பெரிய வீட்டில் நாங்கள் மட்டும் தனியாக வாழ்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என் கணவர் இனி இந்த வீட்டை விட்டு எங்கும் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டார். இப்போது அவர் எங்களுடனேயே இருக்கிறார். இதே நகரத்தில் இருந்து கொண்டு தன் வேலையை செய்கிறார்.
சில நேரங்களில் சில மனிதர்கள் பணத்திற்காக எவ்வளவு தூரம் இறங்கிவிடுகிறார்கள் என்றால் தங்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தை மதிக்கக்கூட மறந்துவிடுகிறார்கள். உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்மோடு இருக்கும் உறவுகளுக்கு நாம் ஏதாவது தவறு செய்தால் அவர்களின் மனதில் தவறான புரிதல் ஏற்பட்டுவிடும். அதற்கப்புறம் யாரும் நம்மை திரும்பி பார்க்கவே மாட்டார்கள். எனவே நல்ல மனிதர்களை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். யார் நல்லவரோ அவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யார் கெட்டவரோ அவருடைய கெட்ட எண்ணத்தை அழிக்க முயற்சி செய்யுங்கள். என் மாமனார் என் மாமியாரிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஒருவேளை அவர் மன்னிப்பிற்கு தகுதியானவர் இல்லை. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய தவறை செய்யப் போயிருந்தார். அவர் என் மாமியாரை கொலை செய்ய துணிந்திருந்தார். நான் சரியான நேரத்தில் அவர்களை பார்க்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த ரகசியம் என் மாமியாருடனேயே இந்த வீட்டிற்குள் புதைந்து போயிருக்கும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதன்முதலில் கிடைக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பெல் கண்டிப்பாக அழுத்தவும்.